ஒரு ப்ரொடெஸ்ட் நடத்துறாங்க. கிட்டத்தட்ட விசிகேவுமே இந்த லைனுக்குள்ள வந்துட்டாங்கன்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. முக்கியமா இப்போ நீங்க ஏற்கனவே சொன்னீங்க 3 விதமான கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு. இப்போ உள்ள கூட்டத்துக்குள்ள இப்போ என்ன பேசப்படுது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்னென்ன ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது, அதே மாதிரி அவங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல, அதாவது பொதுவாகவே கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை அரசில் பங்கெடுப்பது இல்லை அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதாவது அவர்கள் தலைமையிலான அரசு வந்தால் மட்டும்தாங்கிறது அவங்களுடைய ஆல் இண்டியா ஸ்டாண்டு. நம்ம ஏற்கனவே ஒரு பழைய உதாரணத்தை பார்க்கணும் அப்படின்னா 2004 யூபிஏ கவர்மெண்ட்டை அவங்க வெளியிருந்து ஆதரிச்சாங்க. மற்ற கட்சிகள் கூட்டணியில் மற்ற எல்லா கட்சிகளுமே கேபினெட்டில் பங்கேற்றாலும் சிபிஎம் சிபிஐ பொறுத்த வரைக்கும் வெளிநின்று ஆதரிச்சாங்க. அப்புறம் அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் வரும்போது அவங்க அந்த தேர்தல் வாபஸ் பெற்றாங்க. அது பதிலாக சமாஜ்வாதி போன கதைகள் நம்ம பார்த்தோம். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரை இப்போ கேரளாவில் அவங்க கவர்மெண்ட் நடத்துகிறாங்கன்னா கூட்டணி ஆட்சியில் அவங்க தலைமையிலான ஆட்சிங்கும் போது கூட்டணியில் பங்கேற்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த முறை அதில் மட்டும் சின்ன மாற்றம் இருக்குதா நம்ம கேள்விப்படுறோம். சிபிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் பங்கெடுப்பதில்லை, ஒருவேளை ஆதரவு கொடுத்தாலும் வெளியிலிருந்து ஆதரவுங்கிறாங்க. ஆனால் சிபிஐயை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் பங்கெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்றதா இப்போ நமக்கு கிடைக்கிற தகவல். இந்த மாதிரி உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம விசாரிக்கிற வகையில் சிபிஎம்ஐ பொறுத்தவரை ஒரு டிவைட் ஒப்பீனியன் இருக்கு. ஒரு தரப்பு ஆதரிக்கலாம், ஒரு தரப்பு எதிர்கட்சியாகவே இருக்கலாம், ஒரு தரப்பு திமுக ஒருவேளை கூட்டணி அமைத்தால் அங்கே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பரோட இருக்காங்க. சிபிஎம்மோட பொறுத்த வரைக்கும் சிபிஐ பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டாண்டு தான். ஒன்று எதிர்கட்சி, இல்லைன்னா நம்ம தாவேக்கு ஆதரவு அப்படிங்கிறத தான் அவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த திமுக கூட்டணி பற்றி அவங்க பெருசாக இது வரைக்கும் பேசின மாதிரி நமக்கு தெரியல. ஏன்னா அது நடக்குமாங்கிற ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது. விசிக இன்னும் முக்கியமானது விசிக. இப்போ கொண்டாந்து நம்ம திருமாவளவன் பார்த்தோம். இந்த மாதிரி அதாவது பொறுத்த வரைக்கும் ஒரு கேடர் பேஸ்ட் பார்ட்டியாக இல்லாமல் மாஸ் பார்ட்டியாக ஒரு சிங்கிள் லீடர் பார்ட்டியாக அது வந்தாலுமே அங்கே ஒரு அமைப்பை ஒரு 5 வருஷமாக திருமாவளவன் மெயின்டைன் பண்ணுறாரு. அதாவது உயர்நிலை செயல் திட்டக்குழு ஒரு 80 பேர் பக்கம் இருக்காங்க. அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் முடிவை திருமாவளவன் எடுக்கிறதா இருக்குது. நீங்கள் கேட்ட ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா இடதுசாரி கட்சிகள் விசிக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷன்ஸுங்கிறது நம்பர் 1 தாவேக்காவை ஆதரிப்பது. அது வெளியிலிருந்து ஆதரிப்பதா இல்லை கூட்டணியில் பங்கெடுப்பதாங்கிறது அந்த நேரத்துக்கு ஆனால் அப்படிங்கிறது ஒரு முடிவு. 2வது முடிவு, ஒருவேளை இப்போ இந்த ஸ்பெகுலேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கிற திமுக கூட்டணி அமையும் பட்சத்தில் அவர்களுக்கு அதே லைனில் நின்று ஆதரிப்பது. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா, ஒருவேளை திமுக கூட்டணி இணைந்தால் பாமக பாஜகவோடு சேர்த்து தான் நம்பர் வர வேண்டியது இருக்குது. அஃப்கோர்ஸ் பாஜகவோட ஒரு சீட் இல்லைன்னா கூட பாமக கட்டாயம் சேர்த்த வேண்டிய நம்பர் இருக்குது. அப்போது இடதுசாரிகளை பொறுத்தவரை பாஜக இடம்பெறக்கூடிய லைனில் இடதுசாரிகள் வரமாட்டாங்க. விசிகாவை பொறுத்தவரை பாமக இடம்பெறக்கூடிய லைனில் அவங்க வரமாட்டாங்க. ஸோ அந்த இடத்துலையுமே அந்த கூட்டணிக்கு போகலாமா அப்படிங்கிறதுலையுமே இவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஆனால் இன்றைக்கு யார் ஆட்சி அமைச்சாலுமே இந்த 3 கட்சிகள் ஆதரவுங்கிறது ரொம்ப குரூஷியலாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இந்த 3 கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன, எந்த வகையில் இந்த முடிவை நோக்கி போகிறாங்க அப்படின்றது குறித்த நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. நன்றி திரு செம்மல். அடுத்தடுத்து இந்த நகர்வுகள் என்னவாக செல்கின்றன, என்ன முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள் என்பது குறித்த பல விவரங்கள் தொடர்ந்து நேரலையில் பார்த்துட்டு இருக்கோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்துள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பூர்வீக ஊரான ராமநாதபுரத்தில் அவரது உறவினர்கள் மகிழ்ச்சி கடலில் மூழ்கியுள்ளனர். தாவேக தலைவர் விஜயின் தந்தை SA சந்திரசேகரின் ராமநாதபுரம் அருகே உள்ள முத்துப்பேட்டை கடற்கரை கிராமமாகும். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் கட்சி தொடங்க முடிவு செய்த போது முத்துப்பேட்டை வந்த SA சந்திரசேகர் அவரது தந்தையின் கல்லறையை புதுப்பித்து பிரார்த்தனை செய்தார். இந்நிலையில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து விஜய் முதல்வராக வாய்ப்பு உள்ளதால் முத்துப்பேட்டை மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முத்துப்பேட்டை காணிக்கை அன்னை ஆலய அருட்தந்தை சவரிமுத்து, தாவேக தலைவர் விஜயின் வெற்றி கிராம மக்களை மகிழ்ச்சியடைய செய்துள்ளதாக கூறினார். வந்திருந்தப்பவே நாங்கள் எதிர்பார்த்தோம் ஒரு நல்ல ஒரு தலைவராக உருவாகுவார்னு எதிர்பார்த்தோம். ஒரு பெருவாரியான தொகுதிகளை பெற்று சிஎம் ஆக போறாரு அப்படிங்கிறது நம்ம ஊர் மக்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாகவும் ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கு. விஜய் முதல்வரான பிறகு மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிப்பதுடன் அதிக திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அந்த கிராம மக்கள் வலியுறுத்தினர்.
கோவில்பட்டி அருகே மாமன் மச்சான் உறவு மேம்பட பொதுமக்கள் இப்படி துடைப்பத்தால் அடித்துக் கொண்டு வினோத வழிபாட்டில் ஈடுபட்டனர். மரவட்டி கிராமத்தில் உள்ள முத்தாலம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வான கடைசி நாளன்று பக்தர்கள் பல்வேறு வேடமிட்டு துடைப்பத்தால் அடிக்கும் வினோத வழிபாட்டில் ஈடுபட்டனர். சேறு மற்றும் சகதியில் நனைத்த துடைப்பத்தை மச்சான் மீது மாமனும், மாமன் மீது மச்சானும் அடித்துக் கொண்டு தங்கள் உறவு மேம்பட வழிபாடு நடத்தினர். ஏற்பட்டு பிரிந்துள்ளவர்களும் இந்த திருவிழாவின் மூலம் ஒன்றாக இணைவார்கள் என்பது கிராம மக்களின் நம்பிக்கை. இந்த வினோத திருவிழாவை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். பஞ்சாபில் அமலாக்கத்துறை சோதனையின் போது 9வது மாடியில் இருந்து கீழே வீசப்பட்ட இந்த பணம் நிரம்பிய பைகள் அம்மாநிலத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மொஹாலி அருகே கரார் பகுதியில் நிதின் கோகல் என்ற ஐடி ஊழியரின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் பொழுது 9வது மாடியில் இருந்து பணம் நிரம்பிய பைகள் ஜன்னல் வழியாக கீழே வீசப்பட்டன. அதில் சுமார் 25 லட்சம் ரூபாய் வரை பணம் இருந்ததாகவும் பறிமுதல் செய்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஐடி ஊழியரான நிதின் கோகல் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானிற்கு நெருங்கிய உறவினர் என கூறப்படுகிறது. ஆனால் தனக்கும் நிதின் கோகலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என பகவந்த் மான் விளக்கம் அளித்துள்ளார். இன்னும் சண்டிகர், பாட்டியாலா உட்பட பல இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரே நேரத்தில் சோதனை மேற்கொண்டிருப்பதால் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 18 தமிழ்நாடு ஓரியன்ட் பெல் டைல்ஸ் பிரைம் டைம் ஸ்டுடியோ. அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் ஒரு நிலை ஏற்படுமே ஆனால் அது அடுத்த கட்டமாக அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்பது குறித்த செய்தியையும் நாம் பார்த்து வருகிறோம். பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஒன்று, இடம்பெறுவதை திமுக விரும்பாது என்ற ஒரு சூழல். ஏற்கனவே பாஜகவும் பாமக அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறாது என்று பல இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் உட்பட பலரும் அது சார்ந்த விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி கூட்டணியாக அமையும் பட்சத்தில் ஒருவேளை பாஜக இல்லை என்றாலும் பாமகனுடைய இந்த 4 என்ற எண்ணிக்கை மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் திமுக அதிமுக இணைவே சாத்தியம் எனும் போது விசிக பாமகவுடைய இணைவு சாத்தியம் இல்லையா என்ற கேள்வியும் அதன் மூலமாக சிலர் எழுப்புவதையும் நாம் பார்க்க முடிகிறது. இதற்கிடையில் திமுகவுக்கான ஆதரவு அளிப்பதில் என்ன தயக்கம் இருக்கிறது, என்ன சிக்கல்கள் இருக்கின்றன போன்ற தகவல்களும் ஒவ்வொன்றாக வெளியாகி கொண்டே இருக்கின்றன. இப்போ சிபிஐ, சிபிஎம் 2 கட்சிகளுமே தங்களுடைய முக்கியமான அந்த குழுக்களோடு தங்களுடைய ஆலோசனையை நடத்தி வருகிறார்கள். அந்த குழுக்களில் வெவ்வேறு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதில் ஒன்று, தாவேகாவுக்கு ஆதரவளிக்கலாம், எதிர்கட்சி வரிசையில் அமரலாம். மற்றொரு வகையில் 3 விதமாக இருக்கிறது. ஒன்று, தாவேகாவுக்கு ஆதரவு அல்லது எதிர்கட்சி வரிசையில் அமர்வது, இல்லை என்றால் திமுக கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் அதற்கு ஆதரவளிக்கலாமா என்பதையும் ஒரு கருத்துகள் என்பது வெவ்வேறு விதமாக அதில் முன்வைக்கப்பட்டு வருகிறது என்று சொல்லப்படுகிறது. தற்போது இந்த ஆட்சி அமைப்பு என்பது எப்படி நடக்கும், யார் அந்த ஆட்சி அமைப்பை செய்வார்கள், யாருடைய ஆதரவோடு செய்வார்கள் என்பது இவை அனைத்துமே கேள்விக்குள்ளாகவே இருக்கிறது. இதற்கான பதிலும் தற்போதைக்கு கிடைக்காத ஒரு சூழல் தான் நீடித்து தொடர்ந்து தற்போது இருக்கக்கூடிய அந்த அரசியல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி அந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு. இப்ப அந்த கூட்டத்துக்குள்ளாக என்னென்ன கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன, அது வெவ்வேறு விதமாக பிரிந்திருக்கா, அப்போ இறுதி முடிவை எந்த அடிப்படையில் எடுப்பாங்க? நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சிகளில் 2 விதமான கருத்து நிலவுகிறது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பதா என்பது குறித்து முடிவு செய்வதற்காக தான் இந்த அவசர செயற்குழு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டியிருக்காங்க. குறிப்பாக திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்ற பின்னர் உடனடியாக அந்த கூட்டணியை அதாவது முறித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பதா உள்ளிட்ட கருத்துக்களை சிலர் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில்
பெரும்பான்மையான மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் அந்த ஆட்சி வந்து ஆதரவு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவு என்பது ஒரு முக்கியமாக தேவைப்படுகிறது. பெரும்பான்மையான மக்களுக்கான முடிவாக நம்மளுடைய முடிவு இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் சிலர் முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே பிரச்சாரத்தின் போது தமிழக வெற்றி கழகம் பாஜகவோடு சேர்ந்து இருப்பதாக சில குற்றச்சாட்டுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் முன்வைத்திருக்கார். அந்த கருத்தின் அடிப்படையிலையும் சிலர் இந்த கூட்டத்தில் கருத்துக்களை முன்வச்சிருக்காங்க. இது போல 2 விதமான கருத்துக்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் இருக்கிறது. இன்றைய தினம் தற்பொழுது காலையில் வந்து செயற்குழு கூட்டம் நடக்கிறது, பிற்பகல் வந்து நிர்வாக குழு கூட்டம் இருக்கிறது. நிர்வாக குழு கூட்டத்தில் 21 பேர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவு கலந்து கொள்ள இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவு மாநில குழுல வந்து 80 பேர் கலந்து கொள்ள இருக்காங்க. முறையில் ஒவ்வொருத்தரும் இதுல கருத்து தெரிவிக்க இருக்காங்க. இதுல பெரும்பான்மையானவருடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் ஒரு முடிவு எட்டப்படும். ஒருவேளை திமுக அதிமுக கூட்டணி அமைந்தால் அதிமுகவையும் நம்ம கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கோம். அதிமுக வந்து தற்போது வரை பாஜகவோட கூட்டணியில இருக்காங்க. அந்த கூட்டணி முறிவு என்ற எந்தவித ஒரு அறிவிப்பையும் வெளியிடல. ஏற்கனவே பாஜக கொண்டு வந்த சட்டங்களுக்கெல்லாம் நாடாளுமன்றத்தில் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது போன்ற ஒரு சூழல்ல அதிமுக ஆட்சி அமைக்க முற்பட்டால் உடனடியாக ஆதரவு என்பதை இப்போதே எடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியையும் சில கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயற்குழுவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முன் வச்சிருக்காங்க. இது போன்ற ஒரு சூழல்ல தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டிய இடத்துல இடதுசாரி கட்சிகள் இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் தங்களுடைய முடிவு இருக்கும் என்ற அடிப்படையில் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 கட்சிகளை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு ஒரு சேர இருந்தால் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தை அமைக்க முடியும் என்ற ஒரு சூழல்ல 3 பேரும் மீண்டும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எட்டப்படும் என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு முடிவு எடுத்த பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலையும் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு சேர ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுலையும் இருப்பதாக கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் சொல்றாங்க. 2 விதமான கருத்துக்கள் தற்பொழுது இந்த செயற்குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டு விவாதமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இடதுசாரி கட்சிகள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் இந்த அடுத்த கட்டமாக தமிழக முதலமைச்சர் ஆக யார் பொறுப்பேற்க போகிறார் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. அதே நேரத்தில் ஆளுநருடைய செயல்பாட கண்டித்து செயற்குழுவில் பலரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க ஆளுநர் உடனடியாக அழைத்திருக்க வேண்டும் என்ற கருத்தையும் முன்வைச்சிருக்காங்க. ஆளுநருடைய செயல்பாடுகள் குறித்தும் பல விமர்சனையும் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி போல நம்மளையும் விமர்சனம் செஞ்சிருவாங்களோ, ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்ற பின்னர் தமிழக வெற்றி கழகத்துக்கு உடனடியாக ஆதரவு தெரிவித்தாங்க. அதே போல ஒரு நிலைப்பாட்டை கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எடுத்தால் வேறு ஏதாவது விமர்சனம் வருமா என்ற கருத்தையும் தொடர்ந்து பலரும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த கருத்துக்கள் குறித்தும் பலரும் விமர்சனம் பண்றாங்க. ஒரே ஒரு விஷயம், பெரும்பான்மையான இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கு. அது மக்களுடைய முடிவாக இருக்கிறது. அந்த மக்களுடைய முடிவோடு ஒத்துப்போகலாம் என்ற கருத்துக்களையும் சிலர் முன்வைக்கிறாங்க. ஆகவே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்கலாம், ஆதரவு அளிக்க வேண்டாம் என்ற கருத்துக்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடையே இருப்பதால் பெரும்பான்மையான செயற்குழு உறுப்பினர்கள் எந்த கருத்துக்களை முன்வைக்கிறார்களோ அந்த முடிவாகத்தான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முடிவு இருக்கும் என்று தற்போதைய தகவலாக இருக்கிறது. செயற்குழு கூட்டம் இன்னும் ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு நிர்வாக குழு கூட இருக்கிறது. நிர்வாக குழுல 31 பேர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காங்க. தனித்தனியாக அனைவரும் கருத்துக்களை தெரிவிக்க இருக்காங்க. அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் ஒரு முடிவு எட்டப்படும். என்ன மாதிரியான முடிவுகளை எட்டப்படும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர்களோடு தொடர்ந்து பேசி வர்றாங்க. தங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், இடதுசாரி கட்சிகளுடைய ஆதரவோடு இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்ற விருப்பத்தை எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் இவர்களுடைய ஆலோசனையும் இருக்கிறது. என்ன மாதிரியான முடிவுகள் என்பது இன்று இரவுக்குள் தெரியும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்களோடு அவருடைய கருத்தாக இருக்கிறது. அப்படியே கோகுல், விசிகவுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் தாவேகாவினுடைய இந்த ஆதரவு கோரும் அணுகுமுறை குறித்த பல விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளாக அப்படியான அதிருப்திகள், விமர்சனங்கள் ஏதேனும் இருக்கா? நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய
முதன்மை தலைவராக இருக்கக்கூடிய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய சிந்தனை செல்வன் ஒரு விமர்சனத்தையும் வைத்திருக்கார். வாட்ஸ்அப்பில் ஆதரவு கடிதத்தை அனுப்பி வைத்து கூட்டணிக்கு அழைக்கும் விதம் இதுதானா? பேசி கலந்துரையாடி எடுக்க வேண்டிய முடிவை வாட்ஸ்அப்பில் அனுப்புவது என்ன சிந்தனை செல்வன் கேள்விகளை எழுப்பியிருக்கார். விஜய் அவர்கள் தன்னுடன் இருப்பவர்களின் தவறான அணுகுமுறையும் தவறான வழிகாட்டலும் தான் தனக்கு ஆதரவு வந்து சேர்வதற்கான வழியை அடைத்து வைத்திருக்கிறது என்பதை உடனே உணர வேண்டும் என்ற கருத்தை சிந்தனை செல்வன் தெரிவித்திருக்கார். அதே போன்ற அடிப்படையில் தான் கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு முன்பாகவே கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஆதரவு கடிதத்தை கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம ஆதரவு அளிக்கணுமா, தற்பொழுதே ஒரு உரிய மரியாதை இல்லை அப்படிங்கிற கருத்தெல்லாம் வெளியில் பேசியிருக்காங்க. சில கருத்துக்கள் தாவேகாவுடைய நிர்வாகிகளுக்கு சென்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தாவேகாவுடைய இணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய சி.டி. நிர்மல்குமார் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்களை அலுவலகத்தில் சந்திச்சு நேரில் தொடர்ந்து பேசுவோம். பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார், அவரோடு பேசலாம். சுபாஷ், தற்போது மாணிக்கம் தாக்கூர் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள், விஜய் தான் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். எந்த அடிப்படையில் இந்த கருத்தை தெரிவிக்கிறார்? இப்ப ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்சிகள் இன்னமும் ஆலோசனையில் இருக்கும் போது இந்த கருத்தை எந்த அடிப்படையில் அவர் குறிப்பிடுகிறார்? ஏதேனும் காரணம் சொல்லி இருக்கிறாரா? மிக முக்கியமாக அவர் ஒரு மீள்பதிவு தான் அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியது. அதாவது ஒரு ரிப்ளை தான் அவர் வந்து கொடுத்திருக்காரு. யாருக்கு கொடுத்திருக்காருன்னா பாஜகவுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ்க்கு அந்த ரிப்ளை கொடுத்திருக்காரு. BL சந்தோஷ் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பதை காலம் மட்டுமே சொல்லும், ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், காங்கிரஸ் இறுதியில் அவமானத்தை சந்திக்கும் என BL சந்தோஷ் சொல்றாரு. BL சந்தோஷ் மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் தான் இப்போ அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. ஒரு ஜனநாயகத்தில் யார் அரசாங்கத்தை அமைப்பார்கள் என்பதை மக்களே தீர்மானிப்பார்கள். மக்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். விஜய் அவர்களே முதலமைச்சர் பொறுப்பார் என்று கால அவகாசத்தையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் விலக்கி வாங்கும் பாஜக ஆளுநரை இதில் பயன்படுத்துகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். கவலை வேண்டாம், மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். உங்களை போன்றவர்கள் விலக்கி வாங்குபவர்கள் இறுதியில் அவமானத்தை தலைகுனிவையும் சந்திப்பார்கள் என்று BL சந்தோஷுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கிறது தான் மாணிக்கம் தாக்கூருடைய இந்த ட்விட்டர் மெசேஜாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. நீங்கள் சொல்வது போல பெரும்பான்மை கணக்கு என்பதுதான், நம்பர் இஸ் அ கேம் என்பதுதான் தமிழக அரசியலில் இருக்கு. மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், அதே போல விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்ன என்பது இதுவரை வெளிப்படையாக தெரியவில்லை. அவர்கள் முடிவெடுத்திருக்கலாம் அல்லது தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வரலாம். ஆனால் அந்த பேச்சு இறுதி வடிவம் எதை நோக்கி அமைய போகிறது என்பதுதான் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல்ல மிக முக்கியமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலையில இந்த மூன்று கட்சிகளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சொல்லிய கருத்திற்கு பதில் தரும் வகையில் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தனது எக்ஸ் தகவல பக்கத்தின் வாயிலாக இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சுபாஷ், இப்போ காங்கிரஸ் கட்சி இதற்காக ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். இப்போ முன்பு தோழமை கட்சிகளாக இருந்தவர்கள் தான், இவர்களோட காங்கிரஸ் கட்சி தரப்பில் ஏதேனும் பேசுகிறார்களா? அதே போல விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்த கட்சிகள் காங்கிரஸ் குறித்த விமர்சனத்தை ஏதேனும் இதுவரைக்கும் முன் வச்சிருக்காங்களா? அவங்க திமுகவுடன் கூட்டணியை முறித்து தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தது தொடர்பாக? இல்லை, இதுவரையுமே நீங்க அந்த ரொம்ப முக்கியமான கேள்வி. திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று நடந்த கூட்டத்தில், அது அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒரு கடுமையான பயன்படுத்தி அவங்களுக்கு கண்டன தீர்மானமானது நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மற்ற கட்சிகள், நீங்க சொல்ல போல விடுதலை கட்சிகளோ அதே போல இந்திய கம்யூனிஸ்டோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ அதில் எந்த ஒரு நிலைப்பாட்டையோ அல்லது அவங்களை விமர்சிக்கும் வகையிலேயோ எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவங்க என்ன முடிவு எடுக்காம ஒரு கட்சியிலிருந்து கூட்டம் புரிந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்ததால் அவர்கள் நேரடியாக விமர்சிக்கப்படுவார்களா அல்லது அவர்களை கருத்து தெரிவிப்பார்களா என்பது நம்ம முதல் நாளிலிருந்தே அவங்களை கேட்டுட்டு வர்றோம். அதற்கு அவங்க கிட்ட பதில் இல்லைன்றதுதான் அப்பொழுதே நிலையாக இருந்தது, இப்பொழுதும் நிலையாக இருக்கிறது. ஆனால் அதற்கான பதில் ஒரு பக்கம் அவங்க நிலைப்பாடு எடுத்த பிறகு நமக்கு தெரிய வரும். ஏன்னா பாஜக என்ன சொல்லுதுன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த நிலைப்பாடு வந்து அவங்களுக்கு அவமானத்தை தருன்றத சொல்றாங்க. ஆனா இது அவமானம் இல்லை, மக்கள் கொடுத்த, வெகுஜன மக்கள் கொடுத்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பின் பக்கம் நாங்கள் சென்றிருக்கிறோம். அது எப்படி அவமானப்படுத்தப்படும் என்று அவங்க மறுகேள்வி, எதிர்கேள்வியானதை எழுப்பியிருக்கிறாங்க. இதுதான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை தவிர கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தைகளோ இதுவரை அதில் எந்த ஒரு கருத்தும் காங்கிரஸ் குறித்து சொல்லவில்லை.
தொடர்ந்து இந்த அரசியல் நகர்வுகள் ஒவ்வொரு இடத்திலும், அதாவது தற்போதைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல ஒவ்வொரு கட்சியும் என்ன பேசுகிறார்கள், என்ன முடிவெடுக்கிறார்கள், எந்த அடிப்படையில் அந்த முடிவை எடுக்கிறார்கள், அந்த கட்சிகளுடைய முடிவெடுக்கும் ப்ராசஸ் என்னவாக நடக்கும் போன்ற பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. இவை அனைத்தையுமே நேரலை மூலமாக செய்தியாளர்கள் நொடிக்கு நொடி வழங்கி வருகிறார்கள். ஒவ்வொரு முக்கியமான அம்சத்தையும் அப்டேட் செய்து வருகிறார்கள். அந்த நேரலையை நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் தான் தற்போது சுபாஷ் நம்ம பேசிட்டு இருக்கோம். சுபாஷ், இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் திமுக அதிமுக கூட்டணி என்ற விஷயம். இதுல திமுக தரப்புல அப்படியான விஷயத்திற்கு சாத்தியம் இல்லை என்ற ஒரு மறுப்பை தெரிவித்திருக்கிறார்கள். வதந்தி என்று கனிமொழி தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார், அவர் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது போன்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. எனவே அதிமுக எந்த அடிப்படையில் இந்த கருத்துக்களை சொல்றாங்க? அதிமுக நேற்று சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம் 3வது முறையாக நடந்தது. முதல் நாள் வெற்றி பெற்றவர்கள் அவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு சென்று விட்டார்கள். நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் அதிமுகவினுடைய புதிய சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களின் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதன் பின்னராக நேற்று முன்தினம் இரவே அவர்கள் உடனடியாக பாண்டிச்சேரிக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அனைவருமே பாண்டிச்சேரிக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய தனியார் ரெசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. நேற்று மதியம் 3:30 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி இங்கிருந்து புறப்பட்டு அவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர்களிடம் 2 கடிதங்கள் வாங்கி இருக்கிறார் என்று தகவல் இருக்கிறது. அந்த கடிதம் எதன் அடிப்படையில் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தேர்தலில் அதே போல அரசியல் களத்தில் எது வேண்டும் ஆனாலும் சாத்தியம் என்பது நாம் பார்த்த விஷயங்கள் தான் கடந்த காலங்களில் மற்ற மாநிலங்கள்ல. ஆனால் தமிழ்நாடு அரசியல்ல இதுவரையும் பார்க்காத ஒரு இண்டிகேஷன் தான் நீங்க சொன்னதாக அதிமுக திமுக கூட்டணி என்பது. அந்த இண்டிகேஷன் இல்லை அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும், இருக்கு அப்படின்றதையும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெளிப்படையாக 2 கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் அல்லது தலைவர்கள் மு.க. ஸ்டாலினோ அதே போல இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோ அவங்க என்ன சொல்ல போறாங்க, இல்ல அவங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நம்ம அப்சர்வ் பண்ணும் பொழுது அதற்கான சமிக்கைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த சமிக்கைகள் எதன் அடிப்படையில் இறுதி வடிவம் பெறும் என்றால் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகளோ சாத்தியக்கூறுகளோ சூழல்களோ அமையும். இருந்தாலும் அதற்கு தயாராக 2 பக்கங்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய தகவல். அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பாக நிமிடத்துக்கு நிமிடம் ஆக்டிவேஷன் இருக்கக்கூடிய ஒரு சென்சேஷனல் பாலிடிக்ஸாக தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மாறி இருக்கு. அதுவும் இந்த தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய ஒரு அசாதாரண பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை கொடுத்திருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. சுபாஷ், இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ திமுக இதை மறுக்கிறாங்க, வதந்தின்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இதற்கான முன்னெடுப்பை அதிமுக எடுக்குது, அதுக்கு திமுக இன்னும் உடன்படாம இருக்கு, சிந்திச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதிர்க்கு அதிமுக தரப்புல இருந்து நமக்கு சொல்லும் பொழுதோ இல்ல அவங்க பேச கொடுக்கும்போதோ பொறுத்திருந்து பாருங்கள், எல்லாத்திற்கும் எல்லாமே நடக்கும், நல்லாட்சி தருவார் எடப்பாடி பழனிசாமி என்பதை அவங்க சொல்றாங்க. வெயிட் அண்ட் சி. அந்த கேள்வியே நியூஸ் 18 தமிழ்நாடு தான் தம்பிதுரையிடம் எழுப்பியது, முதலமைச்சராக அவர் வர வாய்ப்பு இருக்கிறதா என்று. அதற்கு தான் தம்பிதுரை அவர்கள் அந்த பதிலை சொல்ல வேண்டியது இருக்கிறது. மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதுக்குமே சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் சாத்தியம் இருக்கு என்பதையும் சொல்ல முடியாது. ஆகவே மிக முக்கியமாக இன்றைய தினத்தில் இந்த அரசியல் நகர்வுகள் என்பது மிக உற்று நோக்கக்கூடிய ஒரு நாளாக, ஒரு நேரமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இங்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற அந்த $1 மில்லியன் கேள்வியுடனேயே பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவேதான் அது சார்ந்த பல நிகழ்வுகளையும் நாம் தொடர்ந்து நேரலையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. ரஷ்யாவில் வெற்றி தினத்தை முன்னிட்டு அதிபர் புட்டினுக்கான பாதுகாப்பு பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது.